Hello everyone, இது பார்த்தீங்கன்னா NEET in 200 days challenge நம்பர் இருக்குது டெய்லி சேலஞ்ச் டே நம்பர் 8ல. ஸோ டே நம்பர் 8க்கான சேலஞ்ச் கொஞ்சம் ரொம்ப டிலேயாக கொடுக்கணும், அதாவது மார்னிங் கொடுத்துருக்கணும், ஈவினிங் தான் வருது. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் உடம்பு முடியாமல் வந்திருக்கேன். ஓகேவா, இன்னும் உடம்புலாம் சரியாகலை. ஸோ பட் சேலஞ்ச் கொடுத்துடணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொடுக்குறேன். இனிமேல் வர சேலஞ்ச் எல்லாத்துலேயுமே ஏன்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க நாங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணல, பட் எங்களுக்கு டாபிக் சொன்னீங்கன்னா நாங்கள் அந்த டாபிக் வேணால் தரவு பண்ணிக்கிறோம். ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா டாப்பிக்கும் சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் கைனமெட்டிக், ஓகேவா, டே நம்பர் 8லேருந்து கைனமெட்டிக்கோட லெக்சர் 3 and 4 பார்க்க போகிறீங்க. கோர்ஸ் ஜாயின் பண்ணவங்க. ஜாயின் பண்ணாதவங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் அண்டர் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன், மோஷன் அண்டர் கிராவிட்டி இன் 1D, ஓகேவா. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா 1D கம்ப்ளீட் ஆகிடும். இதுக்கு மேலே 2D ஆரம்பிக்கும் கைனமெட்டிக்ஸ். ஸோ கைனமெட்டிக்ஸ் நான் அப்படி தான் ரெண்டாக பிரித்து நடத்துவேன். மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன், மோஷன் இன் பிளேன் அப்படி தான் புக்கில் இருக்கும். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா மோஷன் இன் ஸ்ட்ரெயிட் லைன் கம்ப்ளீட் ஆகிடும். எது மோஷன் அண்டர் கிராவிட்டியோட சேர்த்து. சார் ஆனால் ஒரே ஒரு டாபிக் மட்டும் மிஸ்ஸிங் சார், எது அப்படின்னா ரிலேட்டிவ் மோஷன் இன் 1D. ரிலேட்டிவ் மோஷன் வந்து நான் 1D 2D சேர்த்து தனியாக தான் லாஸ்ட்டில் நடத்துவேன். ஓகே, ஸோ அதை பற்றி நீ கவலைப்படாத. இப்போதைக்கு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் அண்ட் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன், அந்த கைனடிக் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனுக்கு தெரியும் 3 ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். அது இல்லாமல் ஏன் லெக்சர் பார்க்குறவங்களுக்கு 4 ஈக்குவேஷன் வரும். ஓகே, ஸோ மோஷன் அண்டர் கிராவிட்டி 1D அகெயின் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறைய இந்த வீடியோவில் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ வீடியோ ஜாயின் பண்ணவங்க இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பார்த்துக்கோங்க, இல்லாதவங்க டாப்பிக்கை வந்து தரவு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெக்டாரில் பேசிக் அடிஷன் ஆஃப் வெக்டார்னால் எப்படி இருக்கும் அதுதான் பார்த்தீங்கன்னா 4th லெக்சரில் இருக்க போது, பாதி லெக்சருக்கு மேலே. ஸோ அதை வந்து பாருங்கள், அருமையாக இருக்கும். வெக்டர்ஸ் வந்து அடுத்து 2 லெக்சர் வரும். ஓகேவா, ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கான உங்களுக்கு சேலஞ்ச். ஃபிசிக்ஸில் கெமிஸ்ட்ரியில் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா லெக்சர் 1 and 2 பாருங்கள். ஜாயின் பண்ணாதவங்க என்ன பண்ணுங்கள், இந்த டாபிக் எல்லாம் கவர் பண்ணுங்கள். எதெல்லாம் டாபிக் இருக்குன்னா மாடர்ன் பீரியட் டேபிள், நோமன்க்ளேச்சர், அந்த 100 எலிமெண்ட்டுக்கு மேலே இருக்க நோமன்க்ளேச்சர் ஆகட்டும், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்கும், ஸ்க்ரீனிங் எஃபெக்ட்னா என்ன, எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜஸ், ஓகேவா. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டே நம்பர் 8க்கான சேலஞ்ச். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தயவுசெய்து இந்த வீடியோவை பார்த்துட்டு ப்ராப்பராக படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஈவினிங் வந்துட்டு இந்த சேலஞ்ச் முடிச்சிருக்கீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிக்காதவங்களும் தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள். ஒழுங்காக எனக்கு ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா இந்த சீரிஸ் வந்து கண்டினியூ ஆகாது. தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.